வணக்கம். இது ஜனானிக்கு சேனல். இப்போ பாருங்கள், ஈஸியாக தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். தக்காளி சாப்பிட மாட்டேன், குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, அவ்வளோதான் செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டவுடனே வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட போகிறோம். வெங்காயம் வதங்கட்டோங்க, நல்லா கிளறி விடுங்களேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதக்கின்னு சொல்லி மாவு பேசிடலான்னு சொல்லிட்டு மாவு பேசிஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், மாவும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஊட்டோன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இதை நைட்டுக்கு தாங்க செய்கிறேன் நான். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு சைட் பை சைடாக வச்சாச்சு. அதுக்குள்ளே தக்காளி அரைச்சது அதில் ஊற்றிட்டோம். வெங்காயம் வதங்கிருந்துச்சு, அதில் தக்காளி ஊற்றுறோம். தக்காளி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். அது ஒரு கொதி வரணும், அது வாசனை போகணும், பச்சை வாசனை. அது போனதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு அதை போட்டு நல்லா கிளறிடணும். நல்லா கிளறினோன்னா அதோடைய வாசமும் போயிடும். என் பசங்க தக்காளியே சாப்பிட மாட்டாங்க. வெங்காயமாச்சும் பொடியாக இருந்து போடலாம். அந்த தக்காளி எப்படி போட்டாலும் வாயில் மாட்டோம். அதனால் நாங்கள் அதை எடுத்து வச்சுருவோம். பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் அரைச்சி ஊற்றிட்டா சாப்பிட்ருவாங்க பாருங்கள். அதனால் அதை அரைச்சி ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கிளறி விட்டு மூடி போட்டு வேக வைங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு வரைக்கும் பூரி போட்டு வச்சுங்க. எங்களுக்கெல்லாம் சப்பாத்தி தான். பசங்க 6 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. அதனால் பூரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பூரி போட்டோம். பூரி சுட்டு தக்காளி தொக்கு பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.